கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:2, 2 Corinthians 2:2. நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? இப்போ நான் உங்களை துக்கப்படுத்தினேன். எது? என்னுடைய கடிதத்தின் மூலமா. ஏன்னா நான் உங்களுக்கு எழுதுனது என்னவா இருந்தது, நீங்கள் மனசு கஷ்டப்பட்டு நீங்கள் மனம் மாற வேண்டும். ஏன்னா நீங்கள் பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு உணர்வு பூர்வமாக அதை தாக்கப்பட்டவனாக அவன் மனம் உடைந்து அவன் துக்கப்பட்டு அவன் மனம் திரும்பினாதான் அவன் என்ன வரும், கர்த்தருக்கு ஏற்றபடியாக வாழ முடியும். அப்போ நான் உங்களை துக்கப்படுத்தினேன். அப்போ நான் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? நான் என்னை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? நான் எதனால் உங்களை துக்கப்படுத்தணுனோ அந்த துக்கப்பட்டவன் மனம் திரும்பினா தானே. இப்போ ஒருத்தன் பாவத்தில் இருக்கிறான், அவனை கண்டிங்கன்னு சொல்லி நான் எழுதுகிறேன். அது உங்களுக்கும் அந்த பாவத்தில் இருக்கிறவனுக்கும் மனசு கஷ்டப்படு துக்கம் கொடுக்குது. ஆனால் அந்த துக்கம் எப்போ சந்தோஷமாக மாறும்? நீங்கள் அந்த செய்தியை கேட்டு நீங்கள் அந்த பாவம் பண்ணுறவன் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே வரும்போது தானே. இதை நம்ம 2 கொரிந்தியர் 7ஆவது அதிகாரத்தில் 8வது 9வது வசனம் பாருங்கள். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்ல. முதல்ல நான் எழுதின கடிதத்தினால நீங்கள் மனஸ்தாபப்பட்டீங்க, நீங்கள் துக்கப்பட்டீங்கன்னு கேட்டவுடனே எனக்கு மனஸ்தாபம் இருந்துச்சு. ஆனால் இப்போ மனஸ்தாபம் இல்லை. காரணம் என்ன? இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, நீங்கள் மனசு கஷ்டப்பட்டீங்களா அதுக்காக இல்லை, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். அதாவது 2 விதமான துக்கம் இருக்குது. ஒரு துக்கம் என்ன, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு போகக்கூடிய ஒரு துக்கம். இன்னொரு துக்கம் என்னன்னா, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே வரணும்னு வரக்கூடிய ஒரு காரியம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதாவது முதலாவது நம்ம துக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் எதற்காக, நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லக்கூடியதா. அதோடு விட்டால் அந்த துக்கம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக மாறாது. நம்ம பழைய ஏற்பாட்டில் சவுலை பார்க்குறோம். சவுல் ராஜாவாக இருக்கிறாரு. நான் தப்பு பண்ணேன், நான் முட்டாளாக இருந்துட்டேன்னு சொல்கிறாரு. கடைசியாக அவர் 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஐயோ நான் ஒரு முட்டாளை போல இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் மனம் திரும்பலை. ஆனால் அதே புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குற சவுலாய் மாறிய பவுல் என்னவா இருக்கிறாரு, அங்கே துக்கப்படுறாரு. ஆனால் மனம் திரும்பி கர்த்தருக்கு ஏற்றபடியாக மாறக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னென்னா, நான் துக்கப்படுவதுன்றது ஒன்று, ஆனால் அந்த துக்கம் எப்பொழுது சந்தோஷமாக மாறும், அந்த துன்பப்படுத்தப்பட்டவர் இல்லை துக்கப்பட்டவர் என்ன, நான் மனம் திரும்பி நான் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் திரும்பும்போது தான் அது என்னவா மாறுகிறது, சந்தோஷமாக மாறுகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ உங்களை யாராவது காயப்படுத்துகிறாங்க, யாராவது ஒருத்தவங்க துன்பப்படுத்துகிறாங்க, அதன் மூலமாக நீங்கள் துன்பப்படுறீங்கன்னா, துக்கப்படுறீங்கன்னா உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது? இப்போ நம்ம தாவீதை பார்க்குறோம். தாவீது பத்சேபாலோட பாவம் பண்ணார். பாவம் பண்ணி அவர் ஏறக்குறைய ஒரு வருட காலம் அவர் ஒன்றுமே, கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் அவர்கிட்ட கர்த்தர் நாத்தான் வேலை அனுப்பலை. ஆனால் அந்த 18 மாதமும் அவர் என்ன, என் எலும்பெல்லாம் உலர்ந்து போச்சு ஆண்டவரே அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு காரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு நாத்தான் வேல் அவரை சொன்ன உடனே என்ன, ராஜாவாக இருந்த தாவீதுக்கு துக்கப்படுறாரு. ஆனால் அந்த துக்கம் என்னவாகுது, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக மாறி அவர் நான் தான் தப்பு பண்ணேன் ஆண்டவரே என்னை மன்னியுன்னு சொல்லி அவர் ஒரு பாடல் எழுதி அந்த பாடலை என்ன பண்ணுறாரு, இசைக்கருவி இசைக்கிறவங்களுக்கு கொடுத்து பாட சொல்கிறார். நான் பாவம் பண்ணேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரையும் பாட சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, அப்படி பாடல் பாடினவர் அதற்கு பின்பாக என்ன சொல்கிறாரு, தெளிவாக நான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது நான் மற்றவர்களுக்கு இதை சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்த சங்கீதம் தான் 32வது சங்கீதம். என்ன, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லக்கூடியதா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, 2 விதமான துக்கம் இருக்கிறது. ஒரு துக்கம் நான் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்கிறதோட நின்றோம். இன்னொரு துக்கம் நான்
பாவம் பண்ணிட்டேன், மனம் திரும்ப வேண்டும் என்று. இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தையும் பார்க்குறோம், பேதுருவையும் பார்க்குறோம். யூதாஸ் காரியத்து நான் பாவம் பண்ணிட்டேங்கிறாரு, ஆனால் மனம் திரும்பலை. ஆனால் பேதுரு பாவம் பண்ணேங்கிறாரு, மனம் திரும்புகிறாரு. இப்போ நீங்கள் துக்கப்பட்டு இருக்கீங்களா, இல்லை துக்கப்பட்டு மனம் திரும்பிட்டீங்களா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் துக்கப்பட்டு அதோடு நிற்கிறாங்களோ அப்படி இல்லாதபடி ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக மனம் திரும்பி ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களை விட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.